ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் என்னன்னு பார்த்துட்டிங்கனாக்க நீலகிரி மாவட்டத்திலேருந்து 5லிருந்து 8 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய கேத்தி பள்ளத்தாக்கு பகுதியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்படியே கேத்தி பள்ளத்தாக்கு பகுதி போயிட்டு கேத்தியில் இருக்கக்கூடிய நீலகிரி மலை ரயில் அதை பற்றி இன்னைக்கு வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம கார் ஓட்டிகிட்டு இருக்கேன், நான் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். என் பேர் சௌமியா ஷாஷு. உங்களுக்காக ஒரு அழகான பகுதிக்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறதுல ரொம்ப ரொம்ப பெருமகிழ்ச்சியும் சந்தோஷமும் எங்கள் பொரியல் டீம் அடையுது. இப்போது கரெக்டாக நான் வந்து சத்ருவ பகுதியில் வந்து வண்டி ஏறிக்கிட்டு இருக்கிறது தான். மேலே கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏறுது, ஏன்னா நான் செகண்ட் கியரில் போயிட்டு இருக்கிறதுனால வண்டி ஸ்லோவாக ஏறுது. இப்போ நான் அதை கீரை மாற்றி ஃபர்ஸ்ட் கியருக்கு மாற்றி சல்லுன்னு இழுத்த போகிறேன். ஃபர்ஸ்ட் கியருக்கு மாற்றினால ஃபாஸ்ட்டாக ஏறுது. இப்போ திரும்ப செகண்ட் கியருக்கு மாற்றிக்கிட்டேன். எல்லாரும் வந்து எங்கள் பொரியல் யூடியூப் சேனலை நல்லா பாருங்கள், சந்தோஷமா இருங்க. நன்றி, வணக்கம். பாஸ் பண்ணாத. இப்போ நம்ம இருக்கிற இடம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னாக்கா ஆவின் பாலகம், அதாவது ஆவின் பாலகம், ஆவின் ஃபேக்ட்ரி நீலகிரி. இதுதான் நீலகிரியுடைய ஆவின் கொள்முதல் பண்ணுவாங்க இல்லைங்களா? கொள்முதல் உலகட்டனா. ஓகே, அதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ நம்ம டிவி ஷோரூம் தாண்டி போயிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தது ஊட்டியில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஐ ஹாஸ்பிட்டல் வரப்போகுது, த ஐ ஃபவுண்டேஷன். இது கொஞ்சம் மேடு பள்ளமாக தான் அந்த ரோடு இருக்கும், நீலகிரி மாவட்டம் மலை பிரதேசம் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் நம்ம நார்மலாக பிளைன்ஸில் வண்டி ஓட்டுற மாதிரி இங்கே கண்டிப்பாக ஓட்ட முடியாது. பட் இந்த குடிதண்ணீர் லாரி, தண்ணி லாரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க முன்னாடி போயிட்டு இருக்காங்க. தண்ணி லாரி சைடு போடுறது நமக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஸோ அதனால் அவருடைய புகை குடோனுக்கு பக்கத்துலேயே நம்ம படுக்கு போயிட்டே இருக்கலாம். இதுதான் த ஐ ஃபவுண்டேஷன், நீலகிரி மாவட்டத்தினுடைய ஒரு பிரைவேட் கண் மருத்துவமனை. நீலகிரி தமிழ்நாடு ஃபுல்லாக இன்னைக்கு வந்து பஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்லி மினி பஸ்ஸஸ் மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு நீலகிரியில். மற்ற மாவட்டங்களுடைய நிலைமைகள் என்னன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை இந்த யூடியூப் சேனலுடைய கமெண்ட் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்க, கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நீலகிரி மாவட்டம் ஃபுல்லாக பஸ் ஓடவே இல்லை. ஸோ கடுமையான வெயில் அடிக்குது ஊட்டியில். நைட்டில் சரியான குளிர் ஜாஸ்தி இருக்கு. ரெண்டாவது, இங்கே மினி பஸ்ஸை தவிர பிரைவேட் பஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னு சனா என்னைய சொன்னா நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுதான் நீலகிரி சத்ரவு பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சத்ரவு அந்த கவர்மெண்ட் சத்ரவு ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா, அது இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால அதையே சொல்லி அழைக்கிறாங்க. இப்போ தண்ணி லாரிக்காரன் ஒரு வழியாக நமக்கு சைடு கொடுத்துருவான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வண்டி வந்து மேட்டு மேலே ஏறுறதுனால நான் நினைக்கிற ஸ்பீட் போக மாட்டேங்குது. பட் ஆப்போசிட்டில் ஒரு காரன், ஐயோ டேஞ்சரஸ் ஃபெல்லோஸ். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்துட்டீங்கன்னாக்கா உதகையிலேருந்து குன்னூர் நோக்கி போகக்கூடிய பாதையில் போயிட்டு இருக்கோம். அந்த மலையை பாருங்க, எவ்வளோ ஒரு அழகான பகுதி, எவ்வளோ ஒரு அழகான மலைப்பகுதி. அந்த மலையை பார்த்து ரசித்து இந்த இடத்துல காரை நிப்பாட்டி போட்டு உட்காந்துருக்கலாம். பட் நமக்கு நேரம் குறைவின்மையின் காரணமாக தயவு செய்து இந்த மலைக்காகவாவது எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிட்டு நீங்க எங்களுடைய வீடியோ ஃபுல்லா பாருங்க. அந்த மலையை பாருங்க, எவ்வளோ அழகான ஒரு மலை, ஒரு நீட்டான சுத்தமான காற்று எல்லாமே கிடைக்கும். இப்போ நம்ம சத்துணவுலேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸ்பீடு வந்து 35 கிலோமீட்டர் தான் போட்டிருக்காங்க. பட் நான் 40 கிலோமீட்டர்ஸில் போயிட்டுருக்கேன். இது வந்து மேட்டுப்பாளையம் போகிற சாலை, அதாவது குண்டல்பேடு டு நாகப்பட்டினம் ஹைவே. இந்த ஹைவேல போயிட்டுருக்கோம். இதுதான் மஞ்சூர், லவ்டேல், நிறைய இடங்களுக்கு போகக்கூடிய சாலை அது. அந்த சாலையிலையும் கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளுடைய வாகனம் பயணிக்கத்தான் இருக்குது, பயணிக்கும். ஓகேங்களா? இப்போ திரும்பவும் ஒரு அழகான டீ எஸ்டேட்டை பார்த்துக்கிட்டே இப்படி போயிட்டு இருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு டீ எஸ்டேட் சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ திரும்பவும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.
நான் இப்போ வண்டி போட்ட போகிற ரோடு எதுன்னு கேட்டுக்கிட்டிங்கனாக்கா அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ரோடு. ஆனால் ஒரு 2, 3, 4 5 கிலோமீட்டர் தான் இருக்கும். பட் அந்த 5 கிலோமீட்டர் வண்டி ஓட்டுறதுக்குள்ள எனக்கு நாக்கு கண்டிப்பாக தள்ளிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ரோடு ரொம்ப குண்டும் குழியுமா ரொம்ப ரொம்ப கிட்டத்தட்ட 90 டிகிரி கோணத்தில் வந்து கீழே இறங்குற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த ரோட்டுக்குள்ளே தான் நான் இன்றைக்கி உங்களை வண்டி ஓட்டிட்டு காமிக்க போகிறேன். அந்த ரோட்டில் ஒரு அழகான ரயில்வே பாலம் இருக்கும். அந்த பாலத்தை காமிப்பேன். அதெல்லாம் காமிச்சிட்டு நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு இந்த ரோட்டில் தயவுசெய்து டூரிஸ்ட்டுங்க வந்துடாதீங்க. ஏன்னா இந்த ரோடு ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ரோடு. இந்த பகுதிக்கு பேர் வேலி வியூ. எனக்கு கீழே ஒரு பள்ளத்தாக்கு தெரியுது இல்லைங்களா? இந்த சைடில் ஒரு பள்ளத்தாக்கு தெரியுது பாருங்க. அந்த பள்ளத்தாக்கு தான் கேத்தி பள்ளத்தாக்கு. கேத்தி பள்ளத்தாக்குள்ள தான் இப்போ நம்ம உள்ள நுழைய போகிறோம். ஒரு மினி பஸ் வர்றாங்க, போட்டோம் அவங்க. காவல்துறை வாகனம் உங்களை அன்போடு அழைக்கிறது. இந்த சிவன் கோவில் அழகாக இருக்கிறது. அம்மா அந்த பள்ளத்துக்குள்ளே இறங்க போகிறேன். கொஞ்சம் தயவு செய்து எல்லாரும் கேர்ஃபுல்லாக இருக்கவும். எல்லாரும் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ரோடு. இந்த டூரிஸ்ட்டுங்க வர்றாங்க பார்த்தீங்களா? இங்கே உட்காந்துட்டு இந்த அழகை ரசிக்கிறதுக்காக இந்த டூரிஸ்ட்டுங்க வர்றாங்க. அக்கா மவளே இந்து கொஞ்சம் சைடு கொஞ்சம் விடுங்க. இந்த ரோடு தான். ரோட்டில் இறங்குறேன். அங்கே ஒரு பாறை தெரியுது பார்த்தீங்களா? ஒரு அழகான பாறை. மிகவும் அழகான இடங்கள்ல எனக்கு பிடிச்ச இடங்கள். ரோடு மட்டும்தாங்க இந்த இடத்துல சரி இருக்காது. அதுவும் இப்போ சரி பண்ணிட்டு இருக்காங்க போல. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா இந்த இடத்துல ரோடு ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருந்துச்சு. இதை இப்போ சரி பண்ணிட்டு இருக்காங்க. சந்தோஷமான விஷயம். அங்கே ஒரு வண்டி போகுது இல்லைங்களா? அதுதான் அந்த நான் சொன்னேன் அந்த குண்டல்பேட் டு நாகப்பட்டினம் ஹைவே. நீங்க இப்ப பாக்குறது தான் அந்த வேலி வியூ. பள்ளத்தாக்கு வந்து பார்க்கக்கூடிய சைட் சீன்ஸ். இது மேல இருந்து நம்ம பார்த்தோம்னா இது டோட்டலா ஒரு பள்ளத்தாக்கு. நல்லா இருக்கும். இந்த இடத்துல கார் ஓட்டும் பொழுது கண்டிப்பா ஆஃப் கிளட்ச் ஆஃப் பிரேக்லயே தான் வண்டி ஓட்டணும். அதுவும் குறிப்பா ஃபர்ஸ்ட் கீரை தவிர வேற எந்த கீர்லயும் போக வேண்டாம். அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஒன். பட் போகும்பொழுது தான் இறங்கும் பொழுது இந்த இடத்துல இறங்கிடுவேன். பட் போகும்பொழுது இந்த இடத்துல இறங்க வேண்டாம் தான் என் மனசு சொல்லும். ஏன்னா இந்த இடத்துல நிறைய இடங்கள்ல மிகப்பெரிய பெரிய லெவலில் பள்ளங்கள் இருக்கும். அந்த பள்ளங்களில் வண்டி ஓட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம அண்ணன் ஒருத்தர் குறுக்கால வந்துட்டார். அவர் குறுக்கால வரல, நான் தான் குறுக்கால போனேன். ஏன்னா டர்னிங்கில் ஹார்ன் அடிக்காது என்னுடைய மிகப்பெரிய தவறு. ஹார்ன் அடிச்சு டர்னிங்கில் வண்டி ஓட்டுங்க. அதுதான் எல்லாருக்கும் சேஃப். வர்றவங்களுக்கும் சேஃப், போகிறவங்களுக்கும் சேஃப். இல்லை ரிட்டர்ன் வரும்பொழுது இந்த ரோட்லேயே வந்துடலாம் போல். ஏன்னா ரோடை நல்லா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது கொஞ்சம் அந்த பள்ளங்களை சரி பண்ணியிருக்காங்க. இப்போ நான் கிளச்சை விட்டுட்டேன். ஏன்னா இந்த ரோட்டில் இதுக்கப்புறமும் இறக்கம் இருக்காதுன்னு நினச்சேன். பட் இறக்கம் இருக்குது பார்த்தீங்களா? ரோடு எவ்வளோ அம்மா ஆண்டவனே. பள்ளத்தில் கொண்டு போய் வண்டியை விட்டுட்டேன் சரியாக கவனிக்காமல். மன்னிச்சுக்கோங்க. நமக்கு சைடில் தெரிகிறது தான், லெஃப்ட் சைடில் தெரிகிறது தான் கேத்தி பள்ளத்தாக்கு. மிகவும் ஒரு அழகான பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கில் வந்து நிஜமாலுமே ஒரு இயற்கையை ரசிக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதிரியான இடங்களில் விரும்புவாங்க. எல்லாருமே இந்த ஹைவேல போகும்பொழுது அந்த பள்ளத்தை பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. பட் அந்த பள்ளத்துக்குள்ள என்ன இருக்கு, அந்த பள்ளத்தாக்குல என்ன இருக்குங்கிறத யாரும் சரியா கவனிக்கிறது கிடையாது. ஆனா உண்மைக்குமே ஊட்டியினுடைய அழகான இடங்கள்ல இந்த கேத்தி பள்ளத்தாக்கும் ஒன்று. ஆனா அங்க டூரிஸ்ட்ங்க வந்து அதிகம் போறது கிடையாது. இந்த வீடியோவை பாக்குறவங்க கண்டிப்பா நீங்க விரும்புனீங்க அப்படின்னா எங்களோட இதுல கமெண்ட் பண்ணுங்க, எப்படி போகணும்னு சொல்றேன். ஊட்டியில இருந்து கேத்தி பாலடா போற வழியில தான் இந்த கேத்தி பள்ளத்தாக்கு இருக்குது. பள்ளத்தாக்கு வழியா தான் நீங்க போவீங்களே. வெயில் செமையா இருக்கு. சுத்திகளும் எனக்கு முன்னாடி தெரிகிற மலைகள் அனைத்துமே வந்து டீ எஸ்டேட்டுகள் நிறைந்த மலை. அந்த மலைகளை சுத்தி தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறோம். அண்ணன் ஒருத்தர் வந்திருக்கார். அவர் பேர் ஆர் லோகேஷ். அவரோட வண்டியில முன்னாடி எழுதி இருக்கு. இதெல்லாம் பிரைவேட் கார்டன்ஸ், பிரைவேட் கெஸ்ட் ஹவுசஸ் இங்க இருக்குது. நமக்கு மேல தெரிகிறது தான் ஆஞ்சநேயர் மலைன்னு சொல்லுவாங்க. அங்க ஒரு அழகான ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு. அங்க கண்டிப்பா ஒரு நாள் உங்களை எல்லாரையும் நான் கூட்டிட்டு போறேன் என்னுடைய வீடியோக்கள் மூலமாக. கீழே இருக்கு.
எங்க ரியாவுக்கு இன்னும் கிம்பிளை வந்து சரியா எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாம போயிடுச்சு. ஸோ அதனால அவளுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் தரணும். ப்ராக்டிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். யார? எல்லாருக்கும் தான். எல்லாருக்குமே வா. ஆமா, வாழ்த்துக்கள். ரியா சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். எனக்கா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான். ஓகே டன். இது ஒரு ஹேப்பின்மெண்ட் மாதிரியான ரோடு தான். ஆனா சின்ன ஹேப்பின்மெண்ட். ரயில்வே ரோடு தெரியுதுங்களா உங்களுக்கு? எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ரயில்வே ரோட நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். ரயில்வே தண்டவாளங்கள் மிகவும் அழகான இடம் இது. பட் இங்கே கார் பார்க்கிங் பண்ண முடியாது. பார்க்கிங் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் ரயில்வே ரோட்டுக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வர்றேன், ட்ரை பண்ணுறேன். ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு நாங்கள் காமிச்ச அந்த ரயில்வே பாலம் அதை தாண்டி இப்போ நம்மளுடைய வாகனம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த ரோடு கொஞ்சம் குண்டு குழிமாக தான் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பட் இதுக்கப்புறம் கொஞ்சமாவது நிலைமைகள் மாறும்னு நம்புவோம். நம்பிக்கையோட தான் வாழ்க்கையை வாழணும். ஓகேங்களா? அந்த நம்பிக்கை தான் எங்களை இன்னைக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண வச்சிச்சு. அதே நம்பிக்கை தான் இன்னைக்கு எங்கள் யூடியூப் சேனலை உங்களை பார்க்க வச்சிருக்கு. ரோடு அநேகமாக நன்றாக இருக்கும். இவங்க தான் நீலகிரி மக்கள், நீலகிரியை சார்ந்த மக்கள். அதுக்கு அடுத்து நீலகிரியில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு, நாங்கள் எப்போதுமே இந்த ரோட்டில் போனேன் அப்படின்னா அந்த ஒரு விக்கி பழம்னு ஒரு பழம் இருக்கும். அந்த பழ சீசனுக்கு வந்து நான் கண்டிப்பாக இந்த ரோட்டில் வாகனத்தில் செல்லும் பொழுது அந்த பழத்தை கண்டிப்பாக பறித்து சாப்பிட போவோம். அது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மரத்தை இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். விக்கி பழம் அது வந்து சீசனுக்கு, கோடை காலத்தில் மட்டும்தான் அந்த பழம் வந்து பழுக்கும், காய்க்கும், எல்லாமே செய்யும். நீலகிரி மக்கள் ரோட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சாலை பணியில் வேலையில் ஈடுபடுறவங்க. இந்த ரோடு வந்து லவ்டேலேருந்து வந்து ஜாயிண்ட் ஆகுது, ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். அப்படியே திருப்பி அம்மா தான். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ரிஸ்கி எடுக்கவே வேண்டாம். இல்லம்மா, இதுல வீடியோ திருப்பி காமிக்கல, ஷேக் ஆகாதுன்னு தானே சொல்றாங்க. இது ஒரு காட்டேஜ், சிறு திருத்தம், பள்ளிக்கூடம்னு நினைக்கிறேன். ஸ்கூல் இல்லை, காட்டேஜ் தான். அடுத்த பில்டிங் தான் பள்ளிக்கூடம் வரும். இது போன்ற சாலைகள்லையும் மாவட்டத்திலையும் வாழ்றதை நினச்சா எங்களுக்கே ஒரு மிகவும் பெருமைக்குரிய விஷயம். நமக்கு நேராக அந்த இருக்கிறது தான் முட்டைக்கோஸ் செடிகள். அதுக்கு பக்கத்தில் ரைட் சைடில் இந்த ஓரத்தில் இருக்கிறது இப்போ பார்க்குறது உருளைக்கிழங்கு செடி. நான் சொன்ன விக்கிப்பழ மரம் இதுதான், பார்த்துக்கோங்க. இதுதான் விக்கிப்பழ மரம். சீசன் கிடையாது இப்போ, ஸோ அதனால் அது பழுத்திருக்காது. நீலகிரியில் மட்டுமே கிடைக்கக்கூடிய நம்ம ஊரில் இருக்கிற சின்ன சின்ன காய்கள் பழங்கள் மாதிரி இங்கே விக்கிப்பழம், தவிட்டு பழம், அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான நீலகிரியில் மட்டும்தான் கிடைக்கும். அதெல்லாம் இங்கே உள்ள சைல்ட்ஹுட் மெமரிஸில் அது தவறாமல் இருக்கும். மாமா, நம்ம ஊரில் எப்படி தஞ்சாவூர், திருச்சி இந்த சரௌண்டிங்கில் வந்து சூரப்பழம் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, நம்ம சைல்ட்ஹுட் மெமரிஸில், அந்த மாதிரி இங்கே வந்து விக்கிப்பழம். எழனி டு தூரட்டி போகிற மினி பஸ்ஸை தாண்டி கிராஸ் பண்ணி சைடு போட்டு நம்ம போக போகிறோம். தலைவரே, போயிட்டு வருகிறோம். இப்போ நம்ம கேத்தி ரயில்வே ஸ்டேஷனுக்கு மிக அருகாமையில் சென்றுட்டோம். கேத்தி ரயில்வே ஸ்டேஷனுக்கு மிக அருகாமையிலான இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கோம். கேத்தி ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து நீலகிரி டு மேட்டுப்பாளையம் வரை செல்லக்கூடிய நீலகிரி மலை ரயில் பயணிக்கக்கூடிய வழித்தடத்தில் இந்த ரயில்வே ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கு.
இது மிகவும் ஒரு அழகான ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷன் மிகவும் பழமையும் பெருமையும் நிறைந்தது. இந்த ரயில்வே ஸ்டேஷனில் தான் அந்த நிறைய பாடல்கள் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனில் தான் எடுத்திருப்பாங்க. இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது லைட்லா மெமோரியல் ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ். அதை இப்போ கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த காலேஜ் எங்கே இருக்குன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு மிக 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 அருகாமையில் இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் ரோடு வந்து வேகத்தடைகள்லாம் இருக்கும். ஸோ நம்ம ஸ்லோவாக தான் போயாகணும். இதுதான் கேத்தி ரயில்வே ஸ்டேஷன். ஆக்சுவலி ட்ரெயின் வரப்போகுது. ஆமா, போயிருங்க ஃப்ரண்ட்ல போய். டக்குனு இறங்கு. உங்களுக்கு இப்போ ட்ரெயின் வர நேரத்துக்கு நம்ம வந்திருக்கிறதுனால நம்ம போறோம். இறங்கு நீ இறங்கு. ஐயோ, ஓபன் பண்ணிட்டாங்க, வந்து போயிடுச்சு போல. ஓ சாரி, ட்ரெயின் போயிடுச்சு. வெரி சாரி. வண்டி பூரா வரும். உங்களுக்கும் சரி எனக்கும் சரி பேட் லேக். ட்ரெயின் டைமிங்கை மிஸ் பண்ணிட்டோம். என்ன செய்யறது? பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ட்ரெயினை ஃபுல்லாக காமிக்கிறேன். ஆக்சுவலாக ட்ரெயின் ஊட்டி போகுதுன்னு நினைக்கிறேன். இப்படி தான் போகுது. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது கேத்தி ரயில்வே ஸ்டேஷனோட ரயில்வே ஸ்டேஷன் வரையும் நம்ம பார்த்துருக்கோம். இனிமேல் அதுக்கு அடுத்த வீடியோவில் கேத்தி ரயில்வே ஸ்டேஷன் மற்றும் தண்டவாளங்கள் இதை காமிக்க போகிறேன். நீலகிரி மாவட்டத்தினுடைய தண்டவாளங்கள் ரொம்ப அழகானதாக இருக்கும். அருமையாக ரசிங்க. நன்றி. எங்கள் யூடியூப் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணாதவங்க போகிற வழியில் ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். நன்றி.